காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் செல்லாத வகையில் இடப்பட்டுள்ள முற்றுகையை செவ்வாய்க்கிழமைக்குள் விலக்கிக் கொள்ளாவிட்டால் மீண்டும் செங்கடலில் இஸ்ரேலுக்குள் செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என ஏமன் ஹவுதி படைகள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. காசாவிற்கு குடிநீர் வழங்கும் ஒரே ஒரு உப்பு நீக்கி ஆலையும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு செயலிழந்துள்ளதால் மக்கள் தாகத்தால் மடியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கத்தார் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. போர் நிறுத்தத்தை மீறும் வகையில் எகிப்து காசா எல்லையில் உள்ள பிளாடல் பே காரிடர் பகுதியில் இருந்து வெளியேறாமல் இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்துள்ளதால் வெளி உலக உதவிகள் மறுக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவிற்குள் உணவு, எரிபொருள், மருந்துகள் விநியோகம் கடந்த 10 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் ரொட்டி தயாரிப்பில் ஈடுபட்ட பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சஹர் மற்றும் இஃப்தார் நிகழ்வுகளுக்கு உணவின்றி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேற்கு கரையின் ஜெனின் பகுதியில் கடந்த 50 நாட்களாக இஸ்ரேல் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் 30 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 500 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு 300 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 90% முகாம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.